ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்னைக்கு சிறுகுடிக்க ஆசையில் விஜயா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம மீனாவை எப்பவும் போலயே குத்தி காமிச்சு ஜாடமாடியாக பேசிட்டு தான் இருக்காங்க. சரி வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சு நம்ம பார்த்துடலாம். விஜயா முத்து வெளில போன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ முத்துவும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அண்ணாமலையும் கூட கூப்பிடுறாரு. அண்ணாமலையும் நான் வரேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. விஜயாவுக்கு பயங்கர ஷாக்கு. என்னங்க பிளாக்மெயில் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, நான் எதுவுமே பண்ணலை, எனக்கு எல்லாருமே ஒன்றா இருக்கணும். நீ முத்து வெளியில் போகணுன்னு சொன்ன, இப்போ முத்து என்னை கூப்பிட்றான், எனக்கும் போகணும்னு தோணுது, நானும் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வேறு வழியே இல்லாமல் விஜயா வந்து நான் சொல்கிறத யார் கேட்க போகிறீங்க, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே போயிடுறாங்க. அண்ணாமலை முத்துவை பார்த்து நீ உள்ளே போடா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு. முத்துவும் மீனாவும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ரவி நடந்ததை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஸ்ட்ரைட்டாக அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு போயிடுறாரு. அங்கே அவரோட ஃப்ரெண்டை பார்த்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் நான் எங்கேயுமே போக மாட்டேன், பேசாமல் இங்கேயே தங்கிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே விஜயா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ரவி இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையே, அவன் அப்படியே அங்கேயே இருந்துருவானோ அப்படிலாம் ரொம்ப யோசிக்கிறாங்க. அந்த டைம் பார்த்து மீனா வந்து வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. விஜயா வரவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. எப்படி ஒரு வழியாக பேசி கம்பல் பண்ணி சாப்பிடையும் போய் உட்கார வச்சிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமேட்டுக்கு திரும்பி விஜயா புலம்ப தான் ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லதா ரோஹிணி அப்பா வரல, அவர் வந்திருந்தாருன்னா அவர் முன்னாடி இன்னும் மானம் அதிகமாக போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரோஹிணிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம அப்பா பற்றி கேட்டுருவாங்களோன்னு நினச்சாங்க. அதே மாதிரி விஜயா கரெக்டாக அவங்க அப்பா பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ரோஹிணிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரில, பயங்கரமாக முழிக்கிறாங்க. விஜயா கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ரோஹிணிக்கு வாமிட்டே வந்துருச்சு. போய் வாமிட் எடுத்த உடனே விஜயாவுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. குட்டி பாப்பா வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. மனோஜையும் ரோஹிணியும் வந்து ரொம்ப பயங்கரமாக வாழ்த்துறாங்க. ரோஹிணியை கட்டி பிடிச்சி உம்மாவே கொடுக்குறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை ஆண்டி அப்படிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏமா நான் 3 பிள்ளை பத்திருக்கேன், எனக்கு தெரியாதா, இதுதான்மா கன்ஃபார்ம் தான்மா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இதையும் நீயாவே கன்ஃபார்ம் பண்ணதா, ஹாஸ்பிட்டலில் போய் கன்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மனோஜை ரோகிணியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் கிளம்பிட்டாங்க. ஆனால் விஜயா உடனே மீனாவை குத்தி காமிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளுக்கு தெரியும் யாருக்கு முதல்ல கொடுக்கணும்னு, எல்லாம் அவங்க மனசை பொறுத்து இருக்குன்னு சொல்லிடுறாங்க. மீனாவுக்கு முகமே மாறி போயிடுது. அமைதியாக அவங்களும் போயிடுறாங்க. ரோஹிணிக்கு இந்த ப்ரெக்னன்சி கன்ஃபார்மாக இல்லையா நம்ம நாளைக்கு பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.